வெற்றிகரமான சத்தியம். திருவிருந்து ஜூலை 13. சேவை செய்ய முழங்காலிடுதல். நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். கலாத்தியர் 5:13. இராணுவ வீரர்களுடைய குடும்பத்தினரின் வேண்டுகோளின் பேரில் வீரர்கள் மரிக்கும்போது அவர்களை இராணுவ மரியாதையுடன் அமெரிக்க அரசு அடக்கம் செய்கிறது. அதில் வீரர்கள் மரியாதை செலுத்துவது, துப்பாக்கி குண்டுகள் முழங்குவது, எக்காளம் வாசிப்பது, அடக்கப்பெட்டியை நாட்டுக்கொடியால் மூடுவது போன்ற மரியாதைகள் இடம்பெறும். அந்த சடங்கின் மிகவும் உணர்ச்சி பூர்வமான தருணமானது மரியாதை செலுத்துகிற வீரர் ஒருவர் மரித்தவரின் நெருங்கிய உறவினரிடம் கொடியை கொடுப்பதாகும். கொடியை கவனமாக மடித்த பிறகு அதை கொடுப்பவர் முழங்காலிட்டு இவ்வாறு சொல்லுவார்: அமெரிக்க ஜனாதிபதியின் சார்பாக, அமெரிக்காவின் இராணுவம், நீர் நிலப்படை, கடற்படை, விமானப்படை, கடலோர காவல் படை சார்பாக உங்கள் அன்புக்குரியவரின் உண்மையுள்ள சேவைக்கான எங்கள் பாராட்டுக்கு அடையாளமாக இந்த கொடியை ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து தம்முடைய சீடர்களின் பாதங்களை கழுவ முழங்காலிட்ட போது தாம் முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்ததை எடுத்து காட்டினார். யோவான் 13:1. பிற்பாடு தம்மை மறுதலிக்க இருந்த தம் சீடர்களின் கால்களை கழுவ அவர் முழங்காலிட்ட போது சுய தியாக சேவைதான் மிகவும் உயர்ந்தபட்ச அன்பு என்பதை அவர்களுக்கு காட்டினார். முழங்காலிடுகிற செயலானது மேலாதிக்க உணர்வோடு யாரும் தன்னை உயர்த்தி கொள்ளாமல் இருப்பதற்கான நினைவூட்டலாகும். அது பொறாமையும் பாரபட்சமும் இல்லாமல் அன்பு காட்டுவதாகும். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். பிலிப்பியர் 2:3. கிறிஸ்துவின் சரீரத்தின் சக அங்கத்தினர் ஒருவருடைய பாதங்களை முழங்காலிட்டு கழுவுகிற மேலான கடமையை விட உண்மையான சேவை எதுவும் இல்லை. இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றுவதன் மூலம் பரலோக அரசாங்கத்திற்கு மதிப்புமிக்க உண்மையுள்ள சேவையை காண்பிக்கலாம். செயலில் காட்டுங்கள். இராணுவ மரியாதை அடக்கத்தை பாருங்கள். குறிப்பாக குடும்ப உறுப்பினருக்கு முன் அதிகாரி முழங்காலிட்டு கொடியை கொடுப்பதை பாருங்கள். ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்தேயு 20:28, 1 கொரிந்தியர் 9:19, பிலிப்பியர் 2:5-11 வரை உள்ள வசனங்கள். ஆமென்.